வெல்கம் டு தங்கரத்னம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பிரியாணி மசாலா, வாசனை பொருட்கள், தயிர் 1 கப், 1/2 கிலோ சிக்கனில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வரமிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாசனை பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ஃபுல்லாக வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா சிகப்பாகிற வரைக்கும் ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃபுல்லாக வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுறலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. ஃபுல்லாக நல்லா கிளறினதுக்கப்புறம் 1 கப் தயிர் ஊற்றிக்கலாம். தயிரும் நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் 1/2 hour ஊற வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கனை ஊற வச்சுட்டு பிரியாணியில் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். நான் போடுற எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதேமாதிரி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்றது கரெக்டாக தெரியும் தெளிவாக. நான் போடுற இந்த 2 minutes 5 minutes வீடியோஸில் அதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃபுல்லாக எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போடுவோம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 2 டம்ளர் அரிசிக்கு 3.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது பாஸ்மதி அரிசியில் தம் போட்டு பிரியாணி போடுறதுனால 3.25 அளவு தண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரால் தான் தண்ணி அளந்து ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக வரும். தண்ணி ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இப்போது சிக்கனுக்கும் அரிசிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்து வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். அரிசி ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ தம் போடுறதுக்காக ஒரு 1/2 hour தண்ணியெல்லாம் வத்துறதுக்காக மூடி வச்சிடலாம். 1/2 hour கழித்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் இப்போ தம் போட்டுடலாம். மூடி வச்சுட்டு அது மேலே வெயிட்டான ஒரு பொருள் எடுத்து வச்சுருங்க. 15 நிமிஷம் தம் போட்டு விட்டுருங்க. ஏற்கனவே தண்ணி நல்லா வற்றிருந்தனால 15 நிமிஷமே போதுமானது. ஓப்பன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.